வணக்கம். இன்னைக்கு லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். இந்த ரெண்டு வார்த்தைகள் gone, been, இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் என்ன அர்த்தம், அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், அதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது நாங்க லைவ் கிளாஸஸ்ல எப்பயுமே ரொம்ப டிஸ்கஸ் பண்ற ஒரு டாபிக். சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இது நம்ம பண்றோம் இல்லையா. gone, been ரெண்டுமே past participle forms. ரெண்டுமே வேற வேற ஒரு பேஸ் ஃபார்ம் உடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ஸ். இது ரெண்டுக்கும் நடுவுல என்ன அப்படி ஒரு குழப்பம் இருக்க போகுதுன்னு நினைக்கலாம் நீங்க. அட்லீஸ்ட் சம் ஆஃப் யூ மே திங்க். நான் நிறைய பேருக்கு கிராமர் நல்லா படிக்க ஆரம்பிச்ச பிறகு நிறைய பேருக்கு இந்த லெசனுடைய இம்பார்ட்டன்ஸ் நல்லாவே புரியும். ஸோ இன்னைக்கு லெசன் முடிகிறப்ப உங்களுக்கு இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இன் மீனிங் அண்ட் யூசேஜ் நல்லாவே தெரிஞ்சிடும். நம்ம லெசனுக்குள்ள போலாமா? gone and been ரெண்டும் see be the base form. அதோட அர்த்தம் என்ன? இரு. ஓகே, நிறைய பேருக்கு போர்டில் எழுதுற லெட்டர்ஸ் தெரிய மாட்டேங்குது, ஸ்மாலா இருக்கு சைஸ் அப்படின்னு சொல்லி காமெண்ட்ஸ்ல போட்டுக்கிறதுனால நான் இந்த ஒரு ஏரியாக்குள்ள எழுதலாம்னு பாக்குறேன். அதனால கொஞ்சம் ஜூம் பண்ணி I'm just trying it. Let us see how it works out. So be na இருன்னு நம்மளுக்கு தெரியும். இதுதான் அதோட பேஸ் ஃபார்ம். present tenseல am வரும், is வரும், are வரும், depending on the subject. I க்கு am, he she it is, we you they க்கு are வரும் தெரியும். past tenseல was இல்லனா were. he she I he she it க்கு was, we you they க்கு were. past participle அதுதான் இந்த been form. ஓகே, ஸோ அதே மாதிரி கோங்கிற பேஸ் ஃபார்ம். கோனா என்ன? போ. அதோடைய பிரசன்ட் டென்ஸ் ஃபார்ம்ஸ் என்னவா இருக்கும்? ஒன்னு கோ வரும், இல்லைன்னா கோஸ். I we you they க்கு கோவும், he she it க்கு கோஸும் வரும். and the past is always the same for all the subjects. went. past participle gone. so idile நம்ம first clear ஆ இருக்கணும். okay, so இதுதான் base form. let me write it here. this is the base form. இது present tense, இது past, இது past participle. okay, இப்ப நம்ம இந்த பீன் இருக்கே, இந்த பீன் எப்படி gone மாதிரி அர்த்தத்திலையும் வரும், go உடைய past participle கூட இருக்கலாம் இந்த பீன். see, இந்த ஆக்ஸ்போர்ட் அட்வான்ஸ் லேர்னர்ஸ் டிக்ஷனரியில எத்தனை பேர் இந்த டிக்ஷனரி வச்சிருக்கீங்கன்னு தெரியல. நான் லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்றவங்களுக்கு இந்த டிக்ஷனரியும் நான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். இதை நம்ம எப்பயுமே ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கிட்டோம்னா நல்லதுன்னு. இதுல நீங்க கோவோட என்ட்ரி எடுத்து பாத்தீங்கன்னா go, went, gone போட்டுட்டு been is used as the past participle of go when somebody has gone somewhere and come back. இந்த ஒரு பாயிண்ட் இங்க கொடுத்திருக்கு. see, go ஓட past participle gone தான், ஆனா been is used as the past participle of go when somebody has gone somewhere and come back. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே, நான் அதனால தான் நான் உங்களுக்கு டிக்ஷனரியில இருந்தே வாசிச்சு காட்டினேன். அது எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க. சோ அதை நம்ம டீடைல்ல இப்ப பார்க்கலாம். ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டா என்ன சொல்லணும், இல்ல போயிருக்காங்க இன்னும் திரும்பி வரலன்னா நம்ம என்ன சொல்லணும், அதுதான் இந்த டிஃபரன்ஸ். you see, he has gone to the bank, he has been to the bank. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? எப்ப நம்ம சொல்லுவோம் இந்த சென்டென்சஸ்? he has gone to the bank நம்ம சொல்லும்போது அவன் பேங்க்குக்கு போயிருக்கிறான்னு அர்த்தம். அப்பனா இங்க இல்ல. அவன் எங்கன்னு யாராவது கேட்டா where is he அப்படின்னு கேட்டா அவன் பேங்க்குக்கு போயிருக்கிறான் அப்படின்னு நம்ம பதில் சொல்லணும்னா he has gone to the bank ன்னு சொல்லணும். so gone எப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம்? when the person is not here.
இப்போ he has been to the bank எப்போ சொல்லுவோம்னா அவன் போயிட்டு திரும்பி வந்துட்டான். அதான் நம்ம இப்போ டிக்ஷனரியில பார்த்தோம். when somebody has gone somewhere and come back. அப்போ அவன் எங்க போயிருந்தான்? இவ்வளவு நேரமா அவனை காணமே, அவன் எங்க போயிருந்தான் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவன் பேங்க்குக்கு போயிருந்தான். இப்போ போயிருந்தான்னு சொல்றோம் பாருங்க, நம்ம வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸ் மாதிரி, ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் மாதிரி. ஓகே, ஸோ அதுதான் இதுல ஒரு பியூட்டியே. இது வந்து நம்ம இங்கிலீஷ்ல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணா கூட இந்த தமிழ் ஈக்குவலண்ட் மீனிங்கை கொண்டு வரவே முடியாது. போயிருக்கிறான், போயிட்டான்னு சொல்றது தான் present perfect நம்ம பார்த்திருக்கோம். By the way, I want all of you to watch my video on the present perfect tense, its structure and uses. So அந்த வீடியோ நீங்க பார்த்திருந்தீங்கன்னா இந்த லெசன் வந்து இன்னும் நல்லா புரியும். இல்லைனாலும் நீங்க இது பார்த்து முடிச்ச பிறகு போய் பார்க்கலாம். the new subscribers I mean. tenses அடிக்கடி நீங்க அந்த வீடியோஸ் நீங்க பார்த்துட்டே இருங்க. அப்பனா தான் நம்மளுக்கு வந்து அந்த யூசஸ்லாம் மனசுல நல்லா ஆழமா பதியும். ஸோ present perfect tenseல நம்ம என்ன பார்க்குறோம்னா இந்த verb form வந்து தமிழ்ல வந்து ரெண்டு விதமா நம்ம சொல்றோம்னு பார்க்குறோம். I have seen the movie அந்த சென்டென்ஸ்க்கு நான் இந்த சினிமாவை பார்த்துட்டேன் அப்படிங்கிற அர்த்தமும் வரலாம், நான் இந்த சினிமாவை பார்த்துருக்கிறேங்கிற அர்த்தமும் வரலாம். தமிழ்ல நம்மளுக்கு தெரியும் எப்ப வந்து நம்ம பார்த்துட்டேன்னு சொல்லணும், எப்ப பார்த்துருக்கிறேன்னு சொல்லணும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ஃபார்ம் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அது நல்லா தெரிஞ்சிருந்தா தான் நம்மளுக்கு இந்த டிஃப்ரென்ஸும் புரியும். இப்போ அது ரெண்டையுமே தாண்டி, அந்த ரெண்டு ஃபார்ம்ஸையும் தாண்டி இதுவும் present perfect tense தான், has been. ஆனா இது வந்து நம்ம பாஸ்ட் மாதிரி சொல்றோம். ஏன்னா பாஸ்ட் தான் அது, ஏன்னா போயிட்டு வந்தாச்சு. you see, he has been to the bank. ரீசெண்டா போயிட்டு வந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு தான் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் has been. ரொம்ப முன்னாடி போனதுக்கு நம்ம has been சொல்ல மாட்டோம். ஓகே, அதுக்கு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கூட சொல்லுவோம். ஸோ இந்த டிஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம். you see, இதான் வீடு, இதான் பேங்க். இது ஒரு ஒன் வே. பேங்க்குக்கு போயிருக்கிறான் அப்படின்னு சொன்னா இதுதான் has gone. ஓகே, now home, bank. போயிட்டு திருப்பி அங்கிருந்து வீட்டுக்கு வந்தாச்சுன்னா இதுதான் has been. ஓகே, ஸோ இது ரொம்ப நல்லா இந்த மாதிரி நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது நல்லா புரிஞ்சிடும். has gone சொல்லும் போது அவன் இங்க இல்ல, has been சொல்லும் போது போயிட்டு வந்துட்டான். ஓகே, ஸோ இந்த கான்டெக்ட்ல நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு நர்சரி ரைம் கூட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ லைவ் கிளாஸ்ல நான் எப்பயுமே சொல்லுவேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த ஆஃப்டர்நூன் பேட்ச் 3 to 4 பேட்ச்ல இந்த பீன் அண்ட் கான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வெங்கடேஸ்வரிங்கிற ஸ்டூடெண்ட் இது ரொம்ப கரெக்டா அந்த புசிகேட் ரைமா நான் சொல்றதுக்கு முன்னாலே அவங்க டக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு அந்த, ஏன்னா நானும் இதே மாதிரி அந்த ரைமை பார்க்கும்போது, அந்த லைன்ஸை பார்க்கும்போது எனக்கும் இதே கொஸ்டின்ஸ் மைண்ட்ல வந்திருக்கு. அதே மாதிரி அவங்களும் நினைச்சிருந்திருக்காங்க. ஸோ இந்த ரைம் உங்களுக்கு தெரியுமா? புசிகேட் ரைம். நர்சரி ரைம்ஸ்ல இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. புசிகேட், where have you been? I have been to London to look at the Queen. Pussycat, what did you do there? I frightened a little mouse under her chair. அப்படின்னு இருக்கும் ரைம். ஸோ நீங்க செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைன்ஸ் பாத்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கும். What did you do there? நீ என்ன பண்ணுன? I frightened a little mouse. Frightened again is in the past tense. ஆனா ஃபர்ஸ்ட் டூ லைன்ஸ் பாருங்க. Pussycat, where have you been? இப்போ where have you been? Have beenங்கிறது என்ன? present perfect tense. You see, where have you been சொல்லி நம்ம அந்த கேட் கிட்டே நேரடியா கேக்குறோம். ஓகே, அப்ப கேட் வந்து அங்கதான் இருக்கு, அப்ப போயிட்டு வந்துருச்சு. நீ எங்க போயிருந்த, அதான் இதோட அர்த்தம். have been, நீ எங்க போயிருந்த? அது கேட் என்ன ஆன்சர் பண்ணது? நான் லண்டனுக்கு போயிருந்தேன் குவீனை பாக்குறதுக்கு. See, I have been to London. I've been to London to look at the Queen. குவீனை பார்த்துட்டு வர்றதுக்கு போயிருந்திருக்கு. நான் அங்க போய் என்ன பண்ணிருக்கேன்? அதோடைய குணம் மாறாது இல்ல. அங்க போயும் ஒரு பூனையை பயமுறுத்தி இருந்திருக்கு. ஓகே, சொல்லுவோமே, குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும், அது மாதிரி
லண்டனுக்கு போய் ராணியை பார்க்க போயிருந்தாலும் இந்த பூனை வந்து அங்க போய் ஒரு எளிய பயமுறுத்தி இருந்திருக்கு. ஓகே, ஸோ ஹேவ் பீன் டு லண்டன். ஐ ஹவ் பீன் டு லண்டன்னா நான் லண்டனுக்கு போயிருந்தேன். ஸோ இங்க எங்க போயிருந்த, லண்டனுக்கு போயிருந்தேன். ரெண்டுமே வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு நம்ம பொதுவா சொல்லுவோம்ல, அந்த ஃபார்ம் அந்த மாதிரி நம்ம தமிழ்ல இதை டிரான்ஸ்லேட் பண்றோம். நான் படிச்சிருந்தேன், பார்த்திருந்தேன், அங்க தங்கி இருந்தேன் அப்படின்லாம் சொல்றது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். I had studied, I had read about this, I had stayed there, அந்த மாதிரி. ஸோ இங்க வந்து போயிருந்தேன்னு கேட்கறதுக்கு அப்ப வந்து நம்ம had been போடக்கூடாதா? இங்க ஆன்சர்ல வந்து had been வராதா? ஏன் have been போடணும்னு கேட்கலாம் திருப்பி. that's the natural question that may arise in your mind. ஆனா had been ஏன் போடக்கூடாது? past perfect ஏன் போடக்கூடாது? ஏன் present perfect தான் வரும்னு பாத்தீங்கன்னா, past perfect எப்ப போடுவோம்? ஒரு distant past இல்ல ஒரு remote past. what does that mean? ஒரு பாஸ்ட்க்கு முன்னால பாஸ்ட், நல்ல ஒரு தள்ளி முன்னால நடந்தது, especially before a certain past. அந்த past point of time சென்டென்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தாலும் பண்ணலைனாலும் கான்டெக்ட்ல ஒரு பாஸ்ட் தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸா இருக்கும். you see டைம் லைன்ல இது நவுனா, ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. இது ஒரு பாஸ்ட், இதுதான் ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஒரு பாஸ்ட்க்கு முன்னால பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ இந்த நவுல இருந்து இவ்வளவு தள்ளி இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. பாஸ்ட் பர்ஃபெக்டோட நம்ம ரெண்டு யூசஸ்ல நம்ம என்ன பார்த்துப்போம், அது வந்து இங்கே நடந்த ரெண்டு ஆக்ஷன்ஸா கூட இருக்கலாம் அடுத்தடுத்து. இருந்தாலும் நம்ம ஒரு பாஸ்ட்க்கு முன்னால ஒரு பாஸ்ட்க்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் போடுவோம். அதர்வைஸ் அனாவசியமா நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து அப்பதான் வந்திருக்கு. see he has been to the bank ன்னு சொன்னமே, அது மாதிரி அவன் கொஞ்ச நேரமா வீட்டுல இல்ல, அப்புறம் எங்கேயோ இருந்து வரான். வந்த பிறகு நம்ம யார்ட்டையோ கேட்கிறோம், அவன் எங்க போயிருந்தான்? he has been to the bank, he has been to the shop, he has been to the office, அந்த மாதிரி he has been to the park, he has been to the playground. அங்க கொஞ்சம் இப்ப வர கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வரைக்கும் அங்க இருந்துட்டு இப்ப வந்திருக்கான்னு அர்த்தம். அதான் அர்த்தம். ஓகே, அந்த வந்திருக்கான்னு நம்ம சொல்றோமே, அது கூட வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான். நல்லா நம்மளுக்கு அது புரியும், அதுல சந்தேகமே இல்லை. ஓகே, ஆனா அந்த போயிருந்தான் அப்படின்னு சொல்றது தான் வந்து வேற ஃபார்மா இருக்கு. ஓகே, நான் இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வீடியோ நான் பார்க்க சொன்னே, ஏற்கனவே நீங்க பார்த்திருந்தீங்கன்னா கூட அந்த 4 யூசஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் he has been to London வச்சுக்கோங்க. இப்ப இந்த சென்டென்ஸ் தனியா வந்துச்சுன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? நிறைய அர்த்தம் இருக்கலாம், இந்த கான்டெக்ஸ்ட பொறுத்து தான். ஏன்னா he has been to Londonல has been present perfect tense. present perfect tense உடைய எல்லா யூசஸையும் இப்போ ஒன்னொன்னா ஞாபகப்படுத்தி பாருங்களேன். ஃபர்ஸ்ட் யூஸ் என்ன? டைம் லைன்ல தான் நவுனா ரீசெண்டா முடிஞ்ச ஆக்ஷன்ஸ், இமீடியட் பாஸ்ட்னு சொல்லுவோம். ஃபார் ஆக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டட் இன் த ரீசெண்ட் பாஸ்ட். இப்போ he has been to London, இதான் நம்ம இவ்வளவு நேரம் வரைக்கும் பார்த்த அந்த பர்டிகுலர் யூஸ். அவன் லண்டனுக்கு போயிருந்தான், போயிட்டு வந்துட்டான்னு அர்த்தம். ஓகே, now செகண்ட் யூஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? present perfect tenseல இதான் now, இதான் நம்ம பிறந்தது birth. so this is our entire life. பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் உள்ள ஒரு பீரியட் ஆஃப் டைம். அந்த டைம்ல நம்ம ஒரு விஷயத்த ஒரு தடவையோ சில தடவைகளோ இல்ல நிறைய தடவைகளோ பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்ப he has been to Londonல இன்னொரு அர்த்தம் என்னவா இருக்கக்கூடும்? அவன் லண்டன் போயிருக்கிறான்னா இந்த போயிருக்கிறானோட அர்த்தம் என்னன்னா அவன் அங்க இருக்கிறான்னு அர்த்தம் இல்ல, போயிட்டு வந்துட்டான். ஓகே, எப்பயுமே பீன்ல நீங்க அதான் ஞாபகம் வச்சுக்கிற வேண்டிய விஷயம். somebody has gone somewhere and come back. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப அவனோட லைஃப்ல அவன் லண்டன் போயிருக்கிறான், அவனுக்கு லண்டன் போன அனுபவம் இருக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதை தான் நம்ம சொல்ல வரோம். இட் மே பி அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம், ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு தடவையோ இல்ல யூ சி இட் கேன் பி மெனி டைம்ஸ். ஆனா அவன் போயிட்டு வந்துட்டான், ஒரு தடவையும் போயிட்டு வந்துட்டான். ஓகே, he has the experience of going to London. அதுதான் இந்த செகண்ட் யூஸ் உடைய அர்த்தம்.
தேர்ட் யூஸ் என்ன ஞாபகம் இருக்கா? present perfect tenseல ஒரு ஆக்ஷன் முடிவடைஞ்சிருக்கும் பாஸ்ட்ல, ஏற்கனவே நடந்த ஆக்ஷன், அதோடைய தாக்கம் இப்ப பிரசன்ட்ல, அதோடைய இம்பாக்ட் அதோடைய ரிசல்ட், அதோட விளைவு என்ன இப்ப, how is it linked or connected to the present and how is it more important now, இந்த முடிஞ்ச ஆக்ஷனை விட அதனால என்ன இப்ப. அந்த யூஸை நீங்க இதுல அப்ளை பண்ணி பாருங்க, பொருந்துதான்னு பாருங்க, மீனிங்ஃபுல்லா இருக்கான்னு பாருங்க, இருக்கும். இப்ப அவன் நல்லா இங்கிலீஷ் பேசுறானே அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வைங்க, he speaks good English, he has been to London, அப்ப அவன் லண்டனுக்கு, he has been to London many times or he has been to London thrice, whatever it is, அந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா அவன் நிறைய தடவை லண்டன் போயிருக்கிறான், அதோடைய விளைவு என்ன, he speaks good English. இல்ல அந்த அந்த சென்டென்ஸே, அந்த he speaks good English எதுவுமே சொல்லாமையே he has been to London மட்டுமே நம்ம சொல்றோம்னு வைங்க, அப்பயுமே நம்ம அதுல இருந்து ஒரு இன்ஃபர்ட் பாயிண்ட் என்னன்னா, எதை நம்ம இன்ஃபர் பண்றோம் அப்படின்னா, he is not new to London. ஓகே, அவன் வந்து லண்டன் புதுசு இல்ல, அவன் லண்டன் போயிருக்கிறான், அதுதான் அது, he has the memory of it. ஓகே, இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்றோம்ல. ஓகே, ஸோ இங்க அதே மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவன் போயிருந்திருக்கான், அப்ப he knows about the city of London, he has a knowledge of the city, of the place, of the people, of the culture, of their habits. அது மாதிரி he has been to London means he knows about the place, he is not new to the place. So அந்த மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம், அந்த கான்டெக்ட்ல அதுதான் முக்கியம் அப்படின்னா. does he know about London? see, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வைங்களேன், does he know about London? yes, he has been to London. அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம், அப்ப என்ன அர்த்தம், he knows about London அர்த்தம். so அதுதான் அங்க more important than the fact that he has already been to London. okay, how does it affect the present, how is it more important in the present, that is more important. okay, so இந்த மாதிரி நீங்க அனலைஸ் பண்ணி படிச்சீங்கன்னா மறக்கவே மறக்காத விஷயங்கள்லாம். இந்த பீனுக்கு நிறைய பேருக்கு இன்னொரு ஒரு சந்தேகம், லைவ் கிளாஸ்லயும் இந்த மாதிரி கேட்டிருக்கீங்க, இந்த யூடியூப் வீடியோஸோட காமெண்ட்ஸ்லயும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் பார்த்துருக்கிறேன். என்னன்னா, பீனுக்கு அப்புறம் வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் தானே வரும், வேற ஃபார்ம்லாம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நாட் நெசசரி. see, பீனுக்கு அப்புறம் ஐஎன்ஜி ஃபார்ம் வருதுன்னா அது வந்து present perfect continuous tense இல்ல past perfect continuous tense. okay, some continuous perfect continuous. now he has been sick for 2 days. now look at this sentence, he has been waiting here since morning. so இந்த ரெண்டு சென்டென்சஸையும் பாருங்க, இதுல has been verb, இங்க has been waiting, இங்க இருக்கிற been என்ன, இங்க இருக்கிற been என்ன, இந்த been வந்து main verb, அதான் நம்ம பார்த்தோமே be உடைய past participle, அததான் நம்ம வந்து main verb-ஆ யூஸ் பண்ணியிருக்கோம் இங்க. ஓகே, பீன்னாலே உடனே நம்ம அதுக்கு அப்புறமா வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் வரும்னு அவசியம் இல்லை. இப்ப இங்க சிக்ங்கிறது ஒரு adjective தான். ஓகே, இங்க வந்து he has been waitingல waiting the main verb, has been ரெண்டுமே சேர்த்து helping verb. ஓகே, so இங்க helping verb, இங்க main verb. so அந்த டிஃபரன்ஸ்லாம் நம்மளுக்கு நல்லாவே வந்து பிரிச்சு பார்க்க தெரியணும். இந்த பீனுக்கு அப்புறம் past participle form வருமா? வரும். எப்ப? passive formல. let me write an example. he has been invited. you see, he has been invited. invited தான் main verb, past participle. இங்கேயும் has been என்னவாயிருச்சு? helping verb ஆயிருச்சு. okay, so இது main verb, இங்க helping verb, right? passive. so the has been பக்கத்துல past participle form பாத்தீங்கன்னா அது passive in meaning. okay, sometimes it can also be an adjective. அது ஒரு தனி லெசன் நம்ம பண்ணணும். past participles எப்படி
மெயின் வேர்ப்ஸாகவும் வரும், எப்படி ஆட்ஜெக்டிவ்ஸாகவும் வரும்ட்டு. தீஸ் ஆர் ஆல் அட்வான்ஸ்ட் லெசன்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி பீனுக்கு அப்புறம் ஐஎன்ஜி வந்துச்சுன்னா அது ஆக்டிவ் இன் மீனிங். அவன் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஓகே, இங்கே வந்து அவன் இன்வைட் பண்ணல, அவன் தான் இன்வைட் பண்ணப்பட்டு இருக்கிறான். somebody else has invited him. okay, now பீனுக்கு நம்ம கான்ங்கிற அர்த்தம் வரும்னு நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி கோவுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பீனாவும் இருக்கக்கூடும், அந்த மாதிரி அர்த்தத்திலையும் நம்ம எடுத்துக்கலான்ட்டு. இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கம்ங்கிற அர்த்தத்திலையும் வரும். See, I'll write a sentence. Has the postman been yet? Now look at this sentence. Has the postman been yet? So இந்த பீனுக்கு என்ன அர்த்தம்? கம் தான். ஓகே, வந்துட்டாரா? அவர் வர வேண்டிய நேரமா இருக்கலாம். எப்பயுமே அவர் வந்துட்டு போற நேரமா இருக்கலாம். நம்மளுக்கு தெரியல அவர் வந்துட்டு போனாரா இல்லையான்னு தெரியல, அதனால நம்ம கேட்கிறோம், has the postman been yet? Now the answer to this question, now yes, he has been and gone. இது மாதிரி நீங்க பார்த்திருக்கீங்களா? பீனும் கானும் சேர்த்தே yes, he has been and gone. அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்துட்டு போயிட்டாரு. இந்த பீன்னாலே என்ன? is not here now. Okay, has been and gone, வந்துட்டு போயிட்டாரு. அதான் that's a beautiful way of looking at these words. அதோடைய யூசேஜ் எப்படியெல்லாம் இருக்கு பாருங்க. இப்போ நம்ம தமிழ்ல வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பீனுக்கு வேற அந்த கோவோட ஃபார்ம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அப்போ இன்னொரு ஒரு சென்டென்ஸ் கூட சொல்றேன் பாருங்க. இந்த கம் மீனிங்லயே இப்போ நம்ம வீட்டுக்குள்ள வரோம், நம்மளோட ஃப்ரெண்டு வந்துட்டு போனதுக்குள்ள அடையாளம் ஏதோ இருக்குன்னு வச்சுக்குவோமே. ஃப்ரெண்டோட புக் இருக்கு டேபிளில், நம்ம சொல்கிறோம், ஓ மை ஃப்ரெண்ட்ஸ் புக் இஸ் ஹியர். அப்போ வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தர் சொல்லலாம், எஸ் யுவர் ஃப்ரெண்ட் ஹேஸ் பீன் ஹியர். இப்போ உன்னோட ஃப்ரெண்ட் வந்திருந்தான். யுவர் ஃப்ரெண்ட் ஹேஸ் பீன் ஹியர்னா என்ன? உன்னோட ஃப்ரெண்ட் இங்கே வந்திருந்தான். இப்போ இல்லை, சி வந்திருந்தான், வந்துட்டு போயிட்டான். Your friend has been here. அப்ப இந்த has beenக்கு வந்து வந்திருந்தான்னு அர்த்தம், போயிருந்தான்னு அர்த்தம் இல்ல. Exactly the opposite. So கான்டெக்ஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நம்ம சென்டென்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற தெரிஞ்சுக்கணும். அது எப்ப நம்மளுக்கு பாசிபிள்? only when you read a lot. திருப்பி நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு தான் நம்ம வரோம். நிறைய நேரங்கள்ல நமக்கு அந்த ரீடிங் நிறைய பண்றது இல்லைங்கிறதுனால தான் சில வேர்ட்ஸோட யூசேஜ் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டாகவும் இருக்கு. விஷயங்கள் தெரிஞ்ச பிறகு கூட நம்மளுக்கு சில நேரம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கூட கஷ்டமா இருக்கு நிறைய பேருக்கு. ஏன்னா பழைய விஷயங்கள் முதல்ல படிச்சதையே வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு அதோட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்றதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. அதனாலதான் அந்த சில நேரம் மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் ஆன விஷயங்கள் பத்தி, இப்ப லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பீனுக்கு அப்புறம் வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் தான் வருங்கிறது சில பேருக்கு ரொம்பவே அப்படி பெர்மனண்டா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து மாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஓகே, அப்ப எப்போ அது பாசிபிள்னா only when you come across different usages of the word. இல்லையா? நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் அதெல்லாமே நம்ம படிச்சுதான் தெரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த லெசன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கான் அண்ட் பீன்ல நல்லாவே உங்களுக்கு ஒரு டவுட் இல்லாத அளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த லெசன் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவோம், fill in the blanks. கான் போடணுமா பீன் போடணுமாங்கிறது. ஸோ இந்த லெசன் நல்லா படிச்சு புரிஞ்சிருந்தீங்கன்னா தான் அந்த லெசன் நம்ம எக்ஸசைஸ் மாதிரி நல்லா பண்ணலாம். அதுக்கு நடுவில் நீங்க இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அந்த வீடியோவையும் போய் பார்த்துருங்க. அப்போதான் இந்த டைம் லைன், அந்த 3 யூசஸ். ஃபோர்த் யூஸ் நான் ஏன் சொல்லலைன்னா, ஃபோர்த் யூஸ் வந்து பாஸ்ட்ல ஆரம்பிச்சு ப்ரெசன்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆக்ஷன். அது வந்து பீன் டு போட மாட்டோம் நம்ம. ஹஸ் பீன் டு லண்டன் மாதிரி சொல்லாம நம்ம என்ன சொல்லலாம்னா he has been here since morning சொல்றோம்ல. ஸோ அந்த அர்த்தம் வரும். அங்க வந்து போயிருக்காங்கிற அர்த்தம் வராது, அங்க வந்து இருக்கிறாங்கிற அர்த்தம் தான் வரும். ஓகே, போயிருந்தாங்கிற அர்த்தம் வராது. has been to லண்டன்ல சொல்ற மாதிரி he has been here for 10 years சொன்னோம்னா கூட
அங்க பீனுக்கு வந்து லிவ்டுங்கிற அர்த்தம் வரும். 10 வருஷமா அவன் இங்க வாழ்ந்திருக்கிறான், இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்கலாம், வாழ்ந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் நம்ம ஏற்கனவே டென்ஸ் லெசன்ஸ்ல நிறைய பார்த்துருக்குறோம். ஓகே, அண்ட் இஃப் யூ ஹவ் understood this lesson, don't forget to share it with your friends. They may find it, they will find it really useful. Thank you for watching.